கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலே நாம் நாம் தியானிக்க போகிறதான வேத தியானம் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் நாம் உச்சரிக்க வேண்டிய அல்லது அறிக்கை செய்ய வேண்டிய 7 வேத வசனங்கள் என்கிற தலைப்பில் நாம் அவருடைய வார்த்தையை கவனிக்க இருக்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அனுதினமும் நாம் பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்கிறோம். சில நேரம் மகிழ்ச்சியான சூழ்நிலை, சில நேரம் தடுமாற்றம், பிரச்சனை, பாடுகள், வியாதி, பலவீனம், ஆரோக்கியம், செழிப்பு, மகிழ்ச்சி, மன வருத்தம், சஞ்சலம், இழப்பு, ஆசீர்வாதம், இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் தேவ ஜனங்களாகிய நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் சந்திக்கிற அனுதின ஏற்ற தாழ்வுகள் மத்தியில் நாம் அவனுடைய பிரசன்னத்தில் அறிக்கை செய்ய வேண்டிய வேத வசனங்கள் என்ன? இதுதான் நம்முடைய இன்றைய தியானம். முதலாவது, நாம் பலவீனமாக இருக்கும் பொழுது நாம் எந்த வசனத்தை சொல்ல வேண்டும்? 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீரே எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். பலவீனமான நேரத்தில் நாம் சொல்ல வேண்டியது, பலம் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது ஆண்டவருக்கு ரொம்ப லேசான காரியம். இந்த வசனத்தில் 4 முறை கர்த்தர் என்கிற வார்த்தை இருக்கிறது. 2 முறை தேவன் என்கிற வார்த்தை இருக்கிறது. அப்ப ஆண்டவரை சார்ந்து கொள்வதுதான், கர்த்தருடைய நாமத்தை முன்னிறுத்துவதுதான் பலவீனமான சூழ்நிலைகளில் நாம் செய்ய வேண்டியது. பலவீனம் யாருக்கும் வரும். முதியவர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், சிறு பிள்ளைகள் என யாரும் பலவீனப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்டதான பலவீன சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து விசுவாசித்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். பதற்றத்தோடு, அச்சத்தோடு, பயத்தோடு எதிர்மறையான வார்த்தைகளை சொல்வதை கர்த்தருடைய பிள்ளைகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்று பலரும் எதிர்மறையாக அறிக்கை செய்து எதிர்மறையான வார்த்தைகளை பேசி பெரிய சிக்கல்களில், தீமைகளில், கண்ணிகளில் சிக்கிக் கொள்வதை நாம் கவனிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும், நம்முடைய பலவீனங்கள் மத்தியில ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். நமக்கு பெரிதாய் தோன்றுகிற காரியங்கள் கர்த்தருடைய பார்வையில ஒன்றுமே இல்லை. இவைகளை நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நாம் நிறைய வசனங்கள்ல படிக்கிறோம். இதை மனதிலே, சிந்தையிலே நாம் நிறுத்த வேண்டும். வசனம் தெரியாது என்று அல்ல, நாம் ஏற்ற நேரத்தில் அந்த வசனங்களை பயன்படுத்தாதிருப்பதுதான் நாம் செய்கிற தவறு. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பலவீனம் அடையும் பொழுது பலனற்றவர்களுக்கு உதவி செய்கிறது எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு லேசான காரியம். அவர் நமக்கு துணை நிற்கிறவர். நாம் என்ன செய்ய முடியும்? எந்த பிரச்சனையையும் கர்த்தருடைய நாமத்தினாலே மேற்கொள்ள முடியும். இரண்டாவது, நாம் பலமுள்ளவர்களா இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய வசனம் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதாவது எல்லா நேரங்களிலும் நாம் பலவீனப்படுவதில்லை. எந்த விதமான வியாதிகள், நெருக்கடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் எப்பொழுது இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்திருக்கும் பொழுது, நமக்கு ஆரோக்கியம் கொடுத்திருக்கும் பொழுது,
நமக்கு சுகம் கொடுத்திருக்கும் பொழுது நாம் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, அவரை கொண்டு எல்லாவற்றையும் நான் செய்வேன். என்னுடைய பலனாலே அல்ல, என்னுடைய சுய பலனாலே அல்ல, என்னுடைய கைத்திறமையினாலே அல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னாலே முடியும் என்று. இது பெருமையின் வார்த்தை அல்ல, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற வார்த்தை. கிறிஸ்துவினாலே, என்னாலே அல்ல, கிறிஸ்துவினாலே. சங்கீதம் 18 தாவீது சொல்றாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ ஒரு பராக்கிரமசாலி, பலசாலியான மனிதன் சொல்லுகிற வார்த்தை. சேனைக்குள்ள நானே பாஞ்சு போயிடுவேன், ஒரு மதிலை நானே ஈஸியா தாண்டுவேன்னு சொல்லல. என் தேவனாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டி செல்வேன். அப்போ பலனுக்கு ஆதாரம் தேவன்தான் என்பதை தாவீது வெளிப்படையாய் சொல்லுகிறார். அதை போல கர்த்தருடைய மக்களாகிய நாம் நல்ல ஆரோக்கியமாக, திடகார்த்தமாக, பலனாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவராலே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று சொல்ல வேண்டும். எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல ஆரோக்கியமா இருக்க வேண்டும், தீர்க்க ஆயுசோடு இருக்க வேண்டும், பலனோடு இருக்க வேண்டும், பலவீனம் இல்லாமல் சுகமாய் வாழ வேண்டும். இதுதான் ஒவ்வொரு சபையின் ஒவ்வொரு ஊழியருடைய ஜெபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தது மூன்றாவது, நாம் வறுமையில் அல்லது குறைவுபட்டு இருக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று தேவனுடைய மனிதனாகிய தாவீது தன்னுடைய முதிர் வயதின் அனுபவத்தில் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். இது ஒரு நீதிமானுடைய அனுபவம். தாவீது என்கிற ஒரு மனிதனுடைய அனுபவம் இது. சிறு வயது முதல் தாவீது பார்த்திருக்காரு, சின்ன வயசுல இருந்திருக்காரு, அப்புறம் வயசும் ஆயிடுச்சு. ஆனா எந்த காலத்திலும் இவர் பார்க்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீதிமானை கர்த்தர் கைவிடல, நீதிமானுடைய பரம்பரை கஷ்டப்பட்டு ஏழ்மையில் இருக்கவில்லை என்பதுதான். சில சமயங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சில தடுமாற்றங்களை, ஏழ்மையை, வறுமையை, பற்றாக்குறையை சந்திக்க நேரிடலாம். அப்படி நேரிடும் நான் சொல்லல, ஒருவேளை அப்படி நேரிடுமானால் இந்த வார்த்தையை விசுவாசத்தோட நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏனென்றால் கர்த்தர் யாரையும் கைவிடவே மாட்டார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வசனம் 4 இடங்கள்ல பைபிள்ல இருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்திலும், புதிய ஏற்பாட்டுல 3 இடத்திலும். அப்படியானால் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். அவர்களை கர்த்தர் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள், அவர்களை கர்த்தர் பிழைப்பூட்டுவார். அவருடைய கஷ்டத்திற்கு நேராக, வறுமைக்கு நேராக கர்த்தர் நடத்த மாட்டார். ஒருவேளை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏழைகளா இருக்கலாம். ஆனா அதே ஏழ்மை நிலையில கர்த்தருடைய மக்களை ஒரு நாளும் ஆண்டவர் வைத்திருக்க மாட்டார். ஒருவேளை சில நெருக்கங்கள், குறைபாடுகள் வரலாம். அவைகளையும் கர்த்தர் நீக்கி என்ன செய்வார்னா, செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையையும் கர்த்தர் கட்டளையிடுவார். எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு ஏழை, நான் ஒரு பரிதாபமானவன், நான் அற்பமானவன், நான் வெறுமையானவன் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? நெகட்டிவ் கன்ஃபெஷன், எதிர்மறையான அறிக்கை செய்யாமல் நீதிமானை கர்த்தர் கைவிட மாட்டார், அவருடைய பரம்பரை, அவருடைய சந்ததியை அப்பத்துக்கு இருந்து திரிவதற்கு விடமாட்டார் என்று விசுவாசத்தோடு, மன உறுதியோடு நாம் சொல்ல வேண்டும். நான்காவது, நாம் தனிமையில் இருக்கும் பொழுது அவனுடைய சமூகத்திலே, நாம் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 23:3 மற்றும் 4 வசனங்கள். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த தாவீது தன்னுடைய தனிமையான நிலையை பற்றி சொன்னாலும் எந்த சந்தர்ப்பத்திலும்
கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை உறுதியோடு தாவீது சொல்வதை நாம் இந்த வசனத்தில் படிக்கிறோம். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். ஒருவேளை நான் நடக்கிறது மரண இருளின் பாதையா கூட இருக்கலாம், தனிமையின் பாதையா இருக்கலாம். அதே தாவீது பல சந்தர்ப்பங்களில் நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு வீட்டின் மேலே தனித்திருக்கிற நான் ஒரு குருவை போல் இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். நான் தனித்தவன் என்று தாவீது சொல்லுகிறார். அதே தாவீது சொல்றாரு, நான் தனிச்சிருக்கலாம், ஆனா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அப்ப இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, இந்த அசைக்க முடியாத விசுவாசம் தாவீதின் வாழ்க்கையில் இருந்தது. தாவீதின் இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட, நம்ம பெரும்பாலான தேவ மக்கள் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அல்லது தனிமையை பற்றி உணர்ந்து பயப்படுவதை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் ஆதரவற்றிருக்கிறேன் என்று தங்களுடைய நிலையை சொல்லி அப்படியே துக்கப்படுவதை, வருத்தப்படுவதை நாம் பலரும் சொல்வதை நாம் கேட்க முடியும். இயேசு, ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருக்கிற வரைக்கும் நாம் தனித்தவர்கள் அல்ல. அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆதரிக்கிறார். அவர் உங்களை தனியே இருப்பதற்கு விடவில்லை. ஒருவேளை உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய இனஜன பந்துக்கள் உங்களை தனித்து விட்டு போயிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு உங்களை தனியே விட மாட்டார். அவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருப்பார். ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்கள், முன் தலைமுறைகள் மரணம் அடைந்து இந்த உலகத்தை விட்டு கத்துட்ட போயிருக்கலாம். அதனால நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். இயேசு உங்களை தனிமையாக இருக்க விடவில்லை. அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் உங்களோட கூட இருக்கிறது. தேவ தூதனுடைய பாதுகாவல் உங்களை சூழ்ந்திருக்கிறது என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய விசுவாசத்தில் நாம் தளர்ந்து தடுமாற்றம் அடைய இடம் கொடாதபடிக்கு, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று அசைக்க முடியாத மன உறுதியோடு நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்தபடி 5வதாக, நாம் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய வசனம் யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று மோசே இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இந்த வசனத்துல ஆண்டவர் நேரடியாக இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். தமிழ் பைபிள்ல நானே உன் பரிகாரி அப்படின்னு எழுதியிருக்கிறது. ஆங்கில பைபிள் ஐ ஆம் த லார்ட் தட் ஹீல்ஸ் யூ, நான் உங்களை குணமாக்குகிற கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது. வியாதி வரும் பொழுது நம்மை சுகமாக்குகிற கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும். மருத்துவ சேவைகளை நாம் பெறுகிறோம், மருத்துவமனைக்கு செல்கிறோம், மாத்திரைகளை வாங்குறோம், மருந்து வாங்குறோம், எத்தனை ஸ்கேனு, எத்தனை டெஸ்ட், இப்படி என்னென்னமோ நம்ம செய்யறோம். ஆனா இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மை சௌக்கியமாக்குகிற, நம்மை குணமாக்குகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். இந்த மருத்துவ உதவிகள் எல்லாம் நம்முடைய சரீர பலவீனத்தின் நிமித்தம், நம்முடைய பதற்றத்தின் நிமித்தம், பயத்தின் நிமித்தம் நம்ம அப்படியே போறோம். ஆனா அவைகள் நமக்கு முழுமையாக பலன் செய்யுமா அப்படின்னு தெரியாது. நீங்கள் உட்கொள்ளுகிற மருந்துகள், நீங்கள் எடுத்துக்கொள்கிற சிகிச்சைகள் உங்களுடைய சரீரத்தில் முழுமையாக பலன் செய்யுமான்னு தெரியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே பாய்ந்து என்ன செய்யும்னா, உங்களுடைய வியாதிகளை நீக்கி உங்களை சுகமாக்கும். அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 6வது, நாம் செழிப்பா இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய வசனம் உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் என் கை பெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல்
இருந்து இருக்க எச்சரிக்கையா இருந்து, ஆண்டவராகிய கர்த்தர் தான் இதை எனக்கு தந்தார் என்று நாம் அறிக்கையிட வேண்டும். அடுத்த வசனத்துல அந்த வார்த்தை இருக்கிறது. 18ஆம் வசனத்துல. அன்பானவர்களே, அவன் ஐஸ்வர்யம், நன்மை, உலக ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது, அது ஏதோ நம்ம தான் நம்முடைய திறமையினால வந்துருச்சு, நம்முடைய சாமர்த்தியத்தால வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லாம, இதை கர்த்தர் எனக்கு தந்தார். இந்த ஆசீர்வாதம் கர்த்தரால் வந்தது. இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தவர், எனக்கு எனக்கு வாய்க்க பண்ணினவர் ஆண்டவராகிய இயேசு என்று நாம் சொல்ல வேண்டும். ஒரு நன்மை உங்க கைக்கு வரும்பொழுது, கர்த்தர் எனக்கு இதை தந்தார்ன்னு சொல்லணும். நான் இதை பெற்றுக்கொண்டேன், நான் சம்பாதித்தேன், நான் உழைத்தேன், என்னுடைய முயற்சியால் இது வந்தது என்று சொல்லக்கூடாது. இந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்றான்? என்னுடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டின இந்த மகா பாபிலோன் என்று அவன் சொன்ன பொழுது, அவனுடைய வாயின் வார்த்தையில் அவனுடைய வாயில் இருக்கும் பொழுதே அவனுடைய அதிகாரம் தள்ளப்படுகிறது. இப்ப நான் என்று சொல்லாமல் கர்த்தர் என்று சொல்லணும். ஆண்டவர் தந்தார். நமக்கு என்கிட்ட என்ன இருக்கோ அது கர்த்தர் கொடுத்தது. நான் இந்த நிலையில எனக்கு இருக்கணும்னா அது காரணம் இயேசுதான். என்னுடைய பலன் கிடையாது, என்னுடைய அறிவு கிடையாது, என்னுடைய உழைப்பு கிடையாது, என்னுடைய கல்வி கிடையாது. ஆண்டவராகிய இயேசு எனக்கு தந்தார். இப்படி துணிச்சலோடு விசுவாசத்தோடு அறிக்கையிட நாம் அறிந்திருக்க வேண்டும். 7வது குறிப்பு, நாம் முதிர் வயதில் இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய வசனம் சங்கீதம் 71:9. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்ப எல்லாருக்கும், அதாவது இளைஞர்கள் ஒரு நாள் வயதாகும். இப்ப ஆல்ரெடி முதியவர்களா இருக்கவங்க இருக்காங்க, மத்திய வயதில் உள்ளவங்க இருக்காங்க. இப்ப எல்லாரும் ஒரு நாள் முதிர் வயதாக வேண்டும். முதிர் வயதில பல பேரை பிள்ளைகள் தள்ளிவிடுவதை நாம் பார்க்கிறோம். கடந்த நாள் சமூக ஊடகத்தில் நான் ஒரு பதிவை படித்தேன். ஒரு ஏழை தாய் 5 பிள்ளைகளை வளர்த்து விடுவாள். ஆனால் அந்த 5 பிள்ளைகள் சேர்ந்து அந்த ஏழை தாயை வளர்க்க மாட்டார்கள் என்று ஒரு பதிவை நான் படித்தேன். அப்போ இன்றைக்கு சமூகம் என்ன செய்கிறது என்றால், முதிர் வயது உள்ளதான பெற்றோரை கவனிக்காமல் விட்டு விடுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்ய மாட்டார்னா, நம்மை தள்ளிவிடவும் நம்மை கைவிடவும் மாட்டார். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். நாம பலசாலியா இருக்கும் பொழுதும் ஆண்டவர் உதவியா இருப்பாரு. நம் பலவீனம் அடைந்து முதிர் வயது அடைந்து ஒருவேளை கடைசி காலத்தில் நாம் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன். இதை நம்முடைய சிந்தையில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி 7 குறிப்புகளை நாம் படித்தோம். அதாவது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சொல்ல வேண்டிய ஒரு வசனம் கிடையாது. இப்ப நான் ஒவ்வொரு வசனம் சொன்னேன். இந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சொல்ல வேண்டிய, அறிக்கை செய்ய வேண்டிய, விசுவாசத்தில் நாம் கன்ஃபெஷன் செய்ய வேண்டிய நூறுக்கணக்கான வசனங்கள் பைபிள்ல இருக்கு. வேதம் என்பது ஒரு பொக்கிஷ சாலை. அதிலிருந்து நம்முடைய அனுதின வாழ்க்கையின் பயனுக்காக, பிரயோஜனத்திற்காக, நம்முடைய ஆவிக்குரிய ஈடேற்றத்திற்காக, இம்மைக்குரிய பாதுகாப்பிற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து வேத வார்த்தைகளை நாம் எடுத்து நம்முடைய அனுதின வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? எந்த விதமான கவலையும் பதற்றமும் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல், விசுவாசத்தோடு நம்முடைய அனுதின வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும். அப்படி செய்ய கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் இந்த வார்த்தை நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.